செக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, எப்படி ஒரு டெல்டா டேபிளில் நியூ ரெக்கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் பைப்லைனில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு வந்து எம்எஸ்சிக்கு ரிப்பேர் டேபிள் போட்டதுக்கப்புறம் தான் மெட்டாஸ்டோர் ரெஃபர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாவை பார்க்க முடியுது. நம்ம அதுக்கு ஒரு சின்ன யூஸ் கேஸ் பார்ப்போம். இந்த மாடியூலில் வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்கீமா இன்புட் பார்த்து கொடுத்துருக்கீங்க. இதை இன்புட் ஃபைல் சிஎஸ்பி ஃபைலாக ரீட் பண்ணுறீங்க. பார்க்யூட் பார்த்து சேவ் பண்ணக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து இந்த லொக்கேஷன் ஒர்க்கிங் டைரக்டருங்கிறது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆயிரும். ப்ளஸ் இன்புட் ஸ்கீமா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக் ஃபீல்டுன்னு கொடுக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. இது டேட்டாபிரிக்ஸ் டைரெக்டாக காலம் நேம் அதோட டைப்பை கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டைரெக்டாகவும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஆப்ஷனில் ஹெட்டர் ட்ரூன்னு இது வந்து டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும். டாட் ஸ்கீமா இன்புட் ஸ்கீமா பாஸ் பண்ணிக்கிறீங்க. சிஎஸ்பியில் வந்து இன்புட் பாஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து இன்னொரு ரைட் பண்ண வேண்டிய ஸ்பார்க் டாட் ரைட்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதே ப்ரோக்ராமில் டாட் ரைட்டு டாட் மோட் ஆஃப் ஓவர் ரைட் டாட் ஃபார்மேட் பார்க்யூட் அண்ட் பார்ட்டிஷன் பை கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பை பண்ணுறோம். சேவ் பார்க்யூட் டேட்டா பற்றியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட்டு. ஒரு டேட்டா பேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்க, டேட்டா பேஸ் நேம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளோட கரண்ட் டேட்டா பேஸ் நேம், அப்பன் டேட்டா பேஸ் நேம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். பாருங்க. இந்த பார்க்யூட் ஃபைலில் ஒரு பார்க்யூட் பார்த்தில் லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ணி லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் கிரியேட் டேபிள் இப் நாட் எக்ஸிஸ்ட் பைத்தான் கோடிங். இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணி இதோட சின்டெக்ஸ் பார்த்துங்க. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் இந்த டாட் ஃபார்மேட் கொடுக்குற அந்த ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் இதில் 1 by 1 சீக்வன்ஸில் சப்ஸ்டியூட் ஆகிட்டு வரும். பிகாஸ் இந்த கோட்டுக்கு வந்து டேட்டா பேஸ் நேமும் இதுக்கும் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக்கும் பார்க்யூட் டேட்டா பேஸும் சப்மிட் ஆகும். இதில் கிரியேட் டேபிள் இப் நாட் எக்ஸிஸ்ட் டாட் கஸ்டமர் டெல்டா யூசிங் பார்க்யூட் ஃபைலு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பாத் ஈக்குவல் டு இந்த செகண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லொக்கேஷனை ரெஃபர் பண்ணிக்க சொல்லி இப்போ வந்து நம்ம எம்எஸ்சிக்கு ரிப்பேர் டேபிள் கொடுக்குறோம். எம்எஸ்சிக்கு ஃபார்மேட் வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுத்தோன்னே தான் வந்து மெட்டா ஸ்டோர் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்புறம் தான் வந்து ஏன்னா ஸ்பார்க் சீக்வல் வந்து இன்டர்னலாக ஸ்கீமாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஓகேங்களா? மெட்டா ஸ்டோரில் இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் வில் பி ரெஃப்ரெஷ்டு அண்ட் வி கேன் சி த டேட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டம் ஃப்ரம் அந்த டேபிள் நேமு கொடுத்துட்டு அது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அமௌண்ட் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போடுறோம் அப்படின்னா இது போடாம விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரன் பண்ணி பாருங்க. இது ஒரு டப்புள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக டிஃபால்ட் வித் வேல்யூஸ் வரும். உங்களுக்கு டிஃபால்ட் வித் வரும். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட் வித் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு 0ன்னு போடுறோம். 0ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்படியும் போட்டுக்கலாம். 0 போட்டீங்களா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்துடும் டைரெக்டா. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கவுண்ட் ஆஃப் 1ன்னு போட்டுக்கலாம். உள்ள இருக்க டிஃபால்ட் ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்து இந்த ஆர்குமெண்ட்டோட நேம் அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? போத் ஆர் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேட்டா மினி டேட்டா இன்புட் பார்த்துன்னு ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குது. அதை ரீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கீமா கம்பல்சரி டிக்ளேர் பண்ணணும். ஸ்கீமா டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஆப்ஷன் ஹெட்டர் ட்ரூ ஸ்கீமா வந்து இன்புட் ஸ்கீமா பாஸ் பண்ணணும். அதோட சிஎஸ்பி ஃபைல் வந்து அந்த இது பாஸ் பண்ணிடுறீங்க. நார்மல் அப்ரோச் இது பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதோட பிரிண்ட் ஸ்கீமா பண்ணி பார்க்குறீங்க. இதுதான் அந்த டிஃபால்ட்டாக வந்துடுது. அதோட கவுண்ட்டும் பார்க்குறீங்க 36 வந்துடுது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டாபிரிக்ஸ் டெல்டா பைப்லைனில் அப்பன் பண்ணுறோம். அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சேம் நியூ டேட்டா டிஎப் இது முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த நியூ டேட்டா டிஎப் அதே தான் சேம் ரைட் பண்ணுறோம். ரைட் ஃபார்மேட் பார்க்யூட் ஃபைலில் ரைட் பண்ணுறோம். கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறோம். மோடு வந்து அப்பன் மோடு. சேவ் வந்து பார்க்யூட் டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டு செக் பண்ணுறீங்க. கவுண்ட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் SQL count of star from அந்த கஸ்டமர் டேட்டா கொடுத்துறீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரிஜினல் கவுண்ட் நியூ கவுண்ட் போடும்போது சேமாக தான் வரும். ஏன்னா அடிஷனல் டேட்டா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடிஷனல் டேட்டா வந்து மினி டேட்டா பாத்தில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, மினி டேட்டா தான். அந்த மினி டேட்டா பாத்தில் ரீட் பண்ணது அது ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பன் பண்ணியிருக்கோம். அப்பன் பண்ணும்போது அதோட டேட்டாஸ் அடிஷனலான டேட்டா வந்து ஆட் ஆகிருக்காது. ஏன் ஆட் ஆகலைன்னா ஓல்டு அப்ரோச்சில் ஆட் ஆகாது. ஏன்னா மெட்டா டேட்டா ரெப்ரஸ் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்சிக்கு ரிப்பேர் டேபிள் போடணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஷோ பார்ட்டிஷன் கஸ்டமர் டேட்டா ஃபார்மேட் டேட்டா பேஸ் நேம் இது கலெக்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி 1 by 1 லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓல்டு பார்ட்டிஷன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ட்ராப் பண்ணிடுங்க. ஓல்டு டேபிள் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணுங்க. ரைட் அட் பார்ட்டிஷன் பை நியூ டேட்டா டிஎஃப் கிரியேட் பண்ணோம்ல, அதுதான் இந்த நியூ டேட்டா ரைட் பண்ணோம்ல நியூ டேட்டா டிஎஃப். அது ஒரு டேபிள் லிஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுங்க. இது அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினி டேட்டா கஸ்டமர் டேட்டா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷோ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா அது 2 நியூ பார்ட்டிஷன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் வந்து மெட்டா டேட்டா வந்து ஹைவில் ஸ்டோர் ஆகிருக்கும், ரெப்ரஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எம்எஸ்சிக்கு ரிப்பேர் போடணும். ஓகே, இதை நீங்கள் எம்எஸ்சிக்கு ரிப்பேர் டேபிள் கஸ்டமர் டேட்டா ஃபார்மேட்டிவ் கொடுத்தீங்க மட்டும்தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இதுதான் ஓல்டு ட்ரெடிஷனல் பைப்லைன். ஆனால் டெல்டாவில் அப்படி கிடையாது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலாக அதோட இன்னர் மெக்கானிசம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வில் பி வெரி வெல் டிபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நைஸ் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நான் பண்ணுறேன் பாருங்கள், யூஸ் கேஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து ரெஃபரன்ஸ் பேஸ் டேட்டா செட்டுன்னு சொல்கிறாங்க. அது நான் ரெஃபரன்ஸ் பேஸ் டேட்டா செட், இது ரெஃபரன்ஸ் பேஸ் டேட்டா செட்டுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ரீட் பண்ணுறீங்க ஸ்பார்க் டாட் இது மாதிரி டேட்டா பார்த்து ஒன் டைரக்டரி வச்சுக்கோங்க ரைட் பண்ணுறதுக்கு. அதாவது ஆப்ஷன் ஸ்பார்க் டாட் ரீட் ஆப்ஷன் ஹெட்டர் ட்ரூன்னு வச்சுட்டு ஸ்கீமா இன்புட் ஸ்கீமா டிபெண்ட் பண்ணிட்டு சிஎஸ்பி ஃபைல் இன்புட் பார்த்து என்ன இன்புட் பார்த்து அந்த மினி டெல்டா பார்த்துருக்கல அதுதான் ரெஃபர் பண்ணோம். ப்ளஸ் ரைட்டு மோட் ஓவர் ரைட்டு ஃபார்மேட் வந்து டெல்டான்னு கொடுக்குறோம். அங்கே வந்து பார்ட்டிஷன் கொடுக்குறோம், டெல்டான்னு கொடுக்கும். பார்ட்டிஷன் போய் கண்ட்ரி பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் ரன் பண்ணி முடிச்சிடுறோம். டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகிரும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. இது ஓவர் ரைட் மோடில் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் அதை மறுபடியும் அப்பன் பண்ணுறோம். அந்த மினி சேம் அப்பன் பண்ணுறோம். அதாவது ரைட் அப்பன் மோடில் மறுபடியும் வந்து நியூ டேட்டா டிஎஃப் இருக்குல்ல, இது என்ன டிஎஃப்? இது வந்து இன்புட் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் பார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ரன் பண்ணோம்ல, இந்த பார்த்து மெயின் சிஎஸ்வி பார்த்து அதில் பண்ணிட்டு அப்பன் பண்ணும்போது தான் இந்த மினி டேட்டா பார்த்துன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரெண்டாவதா அதே சேம் டெல்டாவில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஓகேவா? ஓகேங்களா? அது இந்த மினி இங்கேயே கொடுத்துடலாம் மினி சிஎஸ்வி ஃபைலு. அதை வந்து நம்ம மறுபடியும் அப்பன் பண்ணுறோம். அப்பன் மூணு அந்த ஆல்ரெடி இருக்கிற டெல்டா டேட்டா பார்த்துலேயே அப்பன் பண்ணுறோம். பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாகவே செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் டெல்டா டாட்டு ஆஸ்டிக்ஸ் இது கொடுத்துட்டு உங்கள் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஆஸ்டிக்ஸ் டபுள் கோட்டு டாட் ஃபார்மேட் ஆஃப் டெல்டா டேட்டா பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பன் பண்ண டேட்டாவும் சேர்ந்து காமிக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் டேட்டா பைப்லைனில் அது காமிக்காது. தான் இஷ்யூ. இப்போ என்ன ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். எஸ்ஐஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கீம் அப்ளை இதான் ஒன்றும் கிடையாது. நான் டைரெக்டாக ப்ரோக்ராமுக்கு போகிறேன், உங்களுக்கு புரியும். இதுமாரி ஒரு பேக்கேஜ் டிபைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ள இஎஸ்பிஆர் எக்ஸ்பிரஷன் காலம்னு ஒரு இது ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் யூனிக்ஸ் டைம் ஆர் ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் யூனிக்ஸ் டைம் டூ டேட் இதுமாரி கொடுத்துக்கிறீங்க. ஜேசான் ஸ்கீமை வந்து நீங்கள் ஆக்ஷன் டைம்னு 2 காலம் வருது ஜேசானில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் ஈவெண்ட் பார்த்து இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் டைரெக்டாக ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஸ்கீமா ஜேசான் டைரெக்டாக கொடுத்து டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த டைம் இப்படி வருது. இந்த டைம் வருது. நம்ம அடிஷனலாக 2 டிரான்ஸ்மிஷன் லாஜிக் எழுதுகிறோம். டேட் வந்து இந்த ஃப்ரம் யூனிக்ஸ் டைம் வந்து டேட்டா மாற்றுறோம். அதுக்கு ஃப்ரம் யூனிக்ஸ் டைம் டூ டேட்னு 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாற்ற போகிறோம். டிவைஸ் ஐடி வந்து ரேண்டமாக வந்து 100க்குள்ளே 0 to 99க்குள்ளே ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த 5ங்கிறது சீட் வேல்யூ. ஓகேங்களா?
ரீபார்ட்டிஷன் 200 ஆட்டோமேட் டிஃபால்ட் 200 பார்ட்டிஷன், நீங்களும் வந்து ஸ்பிளிட் 200 பார்ட்டிஷனை ரைட் பண்ணுறீங்க ஃபைனலாக. ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். நம்ம எதை எழுதியிருக்கோம் சேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்ட்ரீம் வித் காலமில் வந்து டேட்டுன்னு ஒன்று 2 காலம் சேம் வாட் எவர் யூஸ் கேஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டு டிவைஸ் ஐடி கொடுத்துருக்கோம். டேட்டில் வந்து 2 டேட்டு ஃப்ரம் யூனிக்ஸ் டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்குள்ளே டைம் எடுக்கும். இந்த டைம் எடுத்துக்கும். இந்த டைம் எடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் மாற்றும். இந்த ஃபார்மேட்டில் மாற்றும். இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃப்ரம் யூனிக்ஸ் டைம் வந்து இந்த ஃபார்மேட்டாக மாற்றிட்டு அதை 2 டேட்டா ஸ்ட்ரிங்காக இருந்து 2 டேட்டா கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10299க்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய வேல்யூஸ். இதில் வந்து சீட் வேல்யூ 5ங்கிறது. இதுமாரி வந்து உங்களுக்கு 0 to 99க்குள்ளே தான் இருக்கும். அவுட்புட் வந்து பாருங்கள், உங்களுக்கு டேட்டா இயர் மந்த் டேட்டுன்னு சொல்லுவாங்க. டிவைஸ் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு 99க்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 99 தான் இருக்கும். ஓகேங்களா, ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணுறோம். ஒரு பைப் லைனில் ஓவர் ரைட் பண்ணுறோம். ஐஓடி பைப் லைன் வச்சுங்களேன். ரைட் டாட் மோடு ஓவர் ரைட்டு ஃபார்மேட்டு டெல்டான்னு கொடுக்குறோம். டெல்டா கொடுத்துட்டு பார்ட்டிஷன் பை டெல்டா அப்ரோச்சில் ஓவர் ரைட் பண்ணுறோம். பார்ட்டிஷன் பை டேட்டை பேஸ் பண்ணி அந்த டேட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா, டேட்னா டெய்லி பேஸ். ஓகே, சேவ் டெல்டா டேட் பார்த்துன்னு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகேவா, ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் இவ்வளோ இருக்குது ஓவராலாக. தேவையில்லை, நீங்கள் ரன் பண்ணி பேக்கெண்டில் போய் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஃப்ரண்ட் எண்டில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்னு இதுமாரி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஓகேவா. அது வந்து அடுத்தது யூஸ் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஷன் கண்டெய்ன்ஸ் த வேல்யூ ஓப்பன் மட்டும்தான் இருக்கணும். அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் இன்ட்டாக மாற்றணும். அதில் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டு கொடுத்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிவைஸ் ஐடியை கொடுத்துட்டு 500 0 to 500 ஜென்ரேட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதில் சேம் அதே தான். ஒரு ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணிட்டு ஒரு 10,000 ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு ரீபார்ட்டிஷன் 200 பண்ணுறோம். இதில் செலக்ட் இஎஸ்பிஆர்னு இருக்கும். டைரெக்டாக எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டுக்குள்ளே ஒவ்வொரு காலமும் பாஸ் பண்ணணும். அந்த டபுள் கோட்டுக்குள்ளே ஓப்பனுங்கிற வேல்யூஸ் வந்து ஏஸ் ஆக்ஷனாக இருந்தேன். இந்த காலம் நேம் ஏஸ் ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு போட்டுருக்குது. ஓப்பன் மட்டும் தான் டச் பண்ணுற மாதிரி இது. ஓகேங்களா, ஃப்ளாட்டாக. அதுமாரி கேஸ்ட்டு இந்த வேல்யூஸ் வந்து எஸ் பிக்லிட்டாக மாற்று. அதுக்கு ஒரு காலம் நேம் டைம்னு வச்சுக்க. இதுமாரி கேஸ்ட்டு இந்த டேட்டா இருந்தால் டேட்டா மாற்று, இந்த டேட்டுன்னு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. வித் காலம் டிவைஸ் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்பிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிவிட்டு நியூ காலம் டிஃபைன் பண்ண. அது வந்து கேஸ்ட்டு ரெண்டாமல் 0 to 499 வேல்யூஸ் வந்துடும் உங்களுக்கு. நியூ டிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சா. அப்புறம் அதோட கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 வரும். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் இதை ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்பிளே போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 400க்குள்ளே வேல்யூஸ் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பிளாட் வேல்யூ, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆக்ஷன் வந்துடும். இவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தோம். இதில் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்டெப் 4ல் வந்து ரைட் பண்ணிடுறோம். ரைட்டு ஃபார்மேட் டெல்டா பார்ட்டிஷன் பை அப்பன் மோடில் ரைட் பண்ணிடுறோம். ரைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ரைட் ஆயிரும். எந்த டேட்டா, இந்த நியூ டிஎஃப் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிறதோட இந்த டெல்டா 2 பார்த்துல அப்பன் ஆயிரும். ஓகே, அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறது நீங்கள் டீல் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஸ்கீமா வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் மேட்ரு உங்களுக்கு. ஆக்ஷன் டைம் டேட் டிவைஸ் ஐடி அதேமாரி இங்கேயும் வந்து இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இதுமாரி இருக்கான்னு பாருங்கள். அதோட அப்பன் பண்ணுறோம் பிளாட்டா, அவ்வளோதான். இதுதான் டெல்டா 2 பார்த்து இருக்கும். இங்கே இருக்குது அதே இதில் தான் நம்ம லொக்கேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நம்ம இதில் வந்து சம்மரி என்ன பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்ட் த schema-on-read ப்ராப்ளம் when appending the new data in traditional data lake pipeline சொல்கிறாங்க. learned how to append new data to existing Databricks Delta data. ஸோ showed how to look at the set of partition in the data set அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில கொஷின்ஸ் வந்து என்னென்னா எந்த பேராமீட்டர் do you need to add an existing data set in delta table அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா db.write.mode append .saveன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டோட எப்படி அப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோட் அப்பன் மோட் ஓவர் ரைட் அப்படின்னா
appendங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா atomically add the new data to an existing Databricks Delta table. overwritingங்கிறது atomically replaces all of the data in the table சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற டேபிள் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வந்துடும். appendங்கிறது ஆல்ரெடி இருக்கிற டேபிளோட append ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ரிப்பேர் த மை டேபிள் யூசிங் MSCK ரிப்பேர் டேபிள் சொல்றாங்க. நான் டேட்டாபிரிக்ஸ் டெல்டா டேபிள் ஹவு டு ஐ வெரிஃபை தட் ரிப்பேர் ஒர்க்டு செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் த கவுண்ட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வாட் வி எக்ஸ்பெக்டட். அப்புறம் வை டிட் வி யூஸ் வித் காலம் கேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் த சீட் வேல்யூ த ரேண்டம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இன் ஆர்டர் டு என்ஷூர் வி கெட் த சேம் செட் ஆஃப் சீடோ ரேண்டம் நம்பர்ஸ் எவ்ரி டைம் அண்ட் எவ்ரி கிளஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ரிலேட்டட் டு த டெல்டா அப்பண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோஸை நான் நியூ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.